ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத 7 உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவு சரியான முறையில தேர்வு செஞ்சு சாப்பிடணும். சத்தான உணவை பின்பற்றுவது ரொம்பவும் அவசியம். முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத 7 உணவுகள் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு சர்க்கரை. சர்க்கரை மற்றும் முட்டை இரண்டுமே அமினோ அமிலங்களை வெளியிடும். இவை இரண்டையும் நீங்க ஒன்றா கலக்கும் போது உடலுக்கு நச்சுடையதா மாறுது. சோ முட்டை சாப்பிட்டு நீங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாது. செகண்ட் ஒன், டீ. பெரும்பாலானோர் தங்களின் கால உணவிற்கு வேக வைத்த முட்டையை சாப்பிடுறாங்க அல்லது ஆம்லெட் சாப்பிடுறாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே டீ சாப்பிடுறாங்க. ஆனா இது மலச்சிக்கல், வாயு மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. தேர்ட் ஒன், பால் பொருட்களை சாப்பிடுறது. முட்டைகளை பால் பொருட்களுடன் ஒன்றாக சாப்பிடுவது உடலில் புரதத்தின் அளவை அதிகரிக்குது, ஆனா உறிஞ்சுதலை தடுக்குது. சோ முட்டை கூட பால் பொருட்களை சாப்பிடக்கூடாது. ஃபோர்த் ஒன், இறைச்சி. முட்டை மற்றும் இறைச்சியை ஒன்றா சாப்பிடுவதால சோர்வாகவும் சோம்பலாகவும் உணரக்கூடும். சோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. ஃபிஃப்த் ஒன், வாழைப்பழம். வாழைப்பழம் மற்றும் முட்டையின் கலவையானது ஜீரணமாக நிறைய நேரம் எடுத்துக்கும், வயிறு உப்பசமாக இருக்கும். சோ வாழைப்பழத்து கூட முட்டையை சாப்பிடாதீங்க. சிக்ஸ்த் ஒன், ஃபிஷ். மீன் மற்றும் முட்டையை ஒன்றா சாப்பிடும்போது சிலருக்கு அலர்ஜி ஏற்படலாம். சோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. செவன்த் ஒன், பன்றி இறைச்சி. முட்டை மற்றும் பன்றி இறைச்சியின் கலவையானது சோம்பலான உணர்வை தருது. சோ முட்டை கூட பன்றி இறைச்சியை சேர்த்து சாப்பிடாதீங்க. இன்னும் 7 உணவையும் முட்டை கூட சேர்ந்து சாப்பிடாம உங்க உடலை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோ தேவைப்படுதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.